ஹலோ லேர்னர்ஸ், என்னுடைய யூடியூப் சேனல் டாக்டர் அனுஸ் லிட்ரரி கேலிபருக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் மாஸ்டரிங் ஃபார்மல் கம்யூனிகேஷன் இன் ஸ்பீக்கிங். நம்ம பேசும்போது ரெண்டு வகையான கம்யூனிகேஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து ஃபார்மல், இன்னொன்று இன்ஃபார்மல். இந்த வீடியோவில் நம்ம ஃபார்மல் கம்யூனிகேஷன்னா என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்ட்ரக்சரிங் யுவர் மெசேஜ். நம்ம சொல்ல வந்த விஷயத்தை எப்படி நம்ம ஒரு ஆர்டர் பண்றதுங்கிறத நம்ம அடுத்தது பார்க்கலாம். எப்பவுமே நம்ம ஒரு ஃபார்மல் கம்யூனிகேஷன் பேசும்போது இன்ட்ரோடக்ஷன் எப்படி நம்ம அதை ஆரம்பிக்க போறோம், அடுத்தது பாடி ஆஃப் த மெசேஜ், அடுத்தது கன்க்ளூஷன், இது எல்லாமே நம்ம ப்ராப்பரா பிளான் பண்ணணும். இன்ட்ரோடக்ஷன்ல பாத்தீங்கன்னா grab the audience attention with a concise and relevant opening statement. நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த யார்கிட்ட நம்ம பேசுறோமோ அவங்களுடைய கவனத்தை ஈர்க்கிற மாதிரி இருக்கணும். clearly state the purpose of your communication. நம்ம எதுக்காக இந்த கம்யூனிகேஷனை பண்றோம் அப்படிங்கறத தெளிவா அவங்களுக்கு புரிய வைக்கணும். அடுத்தது பாடி ஆஃப் த மெசேஜ்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம லாஜிக்கலா ஆர்டர் பண்ணணும். லாஜிக்கல் அப்படின்னாக்கா கரெக்டா கொஹிரண்டா அடுத்தடுத்தது வந்து நம்ம பேசுறதுக்கான ஒரு பிளானிங் இருக்கணும். ப்ரொவைட் சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ். நம்ம ஒரு விஷயத்த கன்வே பண்ணும்போது அதற்கான உதாரணங்கள் நம்ம அந்த மாதிரி எவிடன்ஸ் ஒரு சான்றுகள் எல்லாம் நம்ம கொடுக்கலாம். அடுத்தது யூஸ் டிரான்சிஷனல் ஃப்ரேசஸ் ஃபார் ஸ்மூத் ஃப்ளோ. நம்மளுடைய அந்த கம்யூனிகேஷன் வந்து ஒரு ஸ்மூத்தா இருக்கிறதுக்கு சில டிரான்சிஷனல் ஃப்ரேசஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். டிரான்சிஷனல் ஃப்ரேசஸ் அப்படின்னா நம்ம பேசும்போது as a result, accordingly, therefore, furthermore, in the first place, இந்த மாதிரி phrases யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இததான் நம்ம டிரான்சிஷனல் ஃப்ரேசஸ்னு சொல்றோம். அது தேவை அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மிக அதிகமாகவும் யூஸ் பண்றத தவிர்த்துக்கிறது நல்லது. கன்க்ளூஷன்ல பாத்தீங்கன்னா சம்மரைஸ் கீ பாயிண்ட்ஸ். நம்ம என்ன விஷயத்த கன்வே பண்ண வந்திருக்கோமோ அதை வந்து சுருக்கமா நம்ம கடைசியில சம்மரைஸ் பண்ணணும். அடுத்தது என் வித் ஸ்ட்ராங் க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் கால் டு ஆக்ஷன். முடிக்கும் போது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்டோட நம்ம முடிக்கணும். அடுத்தது லாங்குவேஜ் அண்ட் டோன். நம்ம வந்து ஒரு கரெக்டான அப்ரோப்ரியேட் மீன்ஸ் கரெக்டான ஒரு ப்ரொஃபஷனல் லாங்குவேஜை நம்ம யூஸ் பண்ணணும். கேஷுவல் டாக் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். மெயின்டைன் அ கன்சிஸ்டன்ட் அண்ட் சூட்டபிள் டோன் த்ரூ அவுட் த கம்யூனிகேஷன். நம்ம பேசும்போது ஒரே மாதிரியான துணியை வந்து மெயின்டைன் பண்றது ரொம்ப அவசியம். திடீர்னு வேகமா பேசுறது, திடீர்னு ரொம்ப மெதுவா பேசுறது, திடீர்னு ஷவுட் பண்றது, கத்துறது, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். பி அவேர் ஆஃப் கல்ச்சுரல் சென்சிட்டிவிட்டிஸ் அண்ட் அவாய்ட் அஃபென்சிவ் லாங்குவேஜ். கல்ச்சுரல் சென்சிட்டிவிட்டிஸ் அப்படின்னா நம்ம ஊர்ல நிறைய கல்ச்சர்ஸ் சேர்ந்தவங்க, கலாச்சாரங்களை சேர்ந்தவங்க இருப்பாங்க. ஹேட்ஃபுல் ஸ்பீச் எல்லாம் நம்ம கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது விஷுவல் எய்ட்ஸ். கிளாரிட்டி கொடுக்கும் அப்படின்னா நம்ம வந்து விஷுவலா சில விஷயங்களை காட்டலாம். ensure that visual aids enhance rather than detract from the spoken message. நம்ம சொல்ல வந்த விஷயத்த இந்த விஷுவல் எய்ட்ஸ் வந்து அதனுடைய மதிப்பை கூட்டுற மாதிரி இருக்கணுமே தவிர நம்மளுடைய ஆடியன்ஸ் வந்து அதுல இருந்து விலகி போற மாதிரி இருக்கக்கூடாது. கவனம் சிதற மாதிரியான விஷுவல் எய்ட்ஸை நம்ம யூஸ் பண்றதை தவிர்க்கணும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஆக்டிவ் லிசனிங். நம்மளுடைய கவனித்தல் திறன்கிறது ஆக்டிவா இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லிசனிங். லிசனிங் கேட்டல் அதனுடைய முக்கியத்துவத்தை பார்க்கலாம். டெமான்ஸ்ட்ரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் த ஸ்பீக்கர், என்ஹான்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரெஸ்பான்ஸ். நம்ம ஒரு விஷயத்த நல்லா கேட்கும் போது நம்ம பேசுறவங்களுக்கு மரியாதை கொடுக்கறோம்னு அர்த்தம் ஆகுது. அது மாதிரி நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்றோம் அப்படிங்கிறதையும் அது உணர்த்துது. டெக்னிக்ஸ் ஃபார் ஆக்டிவ் லிசனிங். நம்ம கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மெயின்டைன் ஐ கான்டாக்ட். நம்மளுடைய ஐ கான்டாக்ட் வந்து எல்லார் மேலேயும் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். ஆஸ்க் கிளாரிஃபையிங் கொஸ்டின்ஸ். நம்ம கம்யூனிகேஷன் பண்ணும்போது சில கேள்விகளை நம்ம கேட்டோம்னா ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு கவனிச்சிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பேரஃப்ரைஸ் டு கன்ஃபார்ம் அண்டர்ஸ்டாண்டிங். அவங்க புரிஞ்சிருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இது வரைக்கும் நம்ம என்னென்ன பேசுறோமோ அதை சுருக்கமா சொல்லலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஓவர் கம்மிங் நர்வஸ்னஸ். நம்ம பேசும்போது சமயங்கள்ல ரொம்ப படபடப்பான ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படுவோம். அதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன்.
thoroughly research your topic. நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோமோ அதை பத்தி நம்ம முன்னாடியே தெளிவா நம்ம பிளான் பண்ணிடணும். அது மாதிரி ரிகர்ஸ் யுவர் பிரசன்டேஷன். நம்ம பேச போறத முன்னாடியே கண்ணாடி முன்னாடியோ அல்லது யார் முன்னாடியோ நம்ம ஒரு பிராக்டிஸ் பண்ணி அல்ல தனியா கூட நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாத்துக்கலாம். அடுத்தது பிரீதிங் அண்ட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ். சமயங்கள்ல சிலருக்கு பேசும்போது ரொம்ப படபடப்பா ஆகும், மூச்சு வாங்கும். இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம ஒரு டீப் பிரீதிங், நல்ல மூச்சை வந்து உள்வாங்கி நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பேச வேண்டிய அந்த நாள் அன்னைக்கு நம்ம எந்த விதமான கவன சிதறலும் இல்லாம கஷ்டப்படாம நம்ம பேச முடியும். விஷுவலைஸ் அ சக்சஸ்ஃபுல் கம்யூனிகேஷன் செனாரியோ. நம்ம எந்த இடங்கள்ல பேசுறோமோ அப்போ ஒரு நல்ல சூழ்நிலையில பேசுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டோம்னா நம்மளால நல்லபடியா அந்த ஸ்பீச்சை கொடுக்க முடியும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேண்ட்லிங் Q&A செஷன்ஸ். நம்ம பேசி முடிச்சோடனே சில கேள்விகளை ஆடியன்ஸ் கேட்பாங்க. அதுக்கு நம்மள எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணுங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஆன்டிசிபேட் பொட்டென்ஷியல் கொஸ்டின்ஸ். நம்ம ஒரு டாபிக்ல பேசும்போதே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்மள கேட்பாங்க அப்படிங்கறத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம தயார் பண்ணிக்கலாம். நமக்கே தெரியும் இல்லையா, ஒரு ஸ்பீச் பண்ணும்போது பேசும்போது என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் நம்மள கேட்பாங்க அப்படின்னு. அதுக்கு நம்ம தயாராகிக்கலாம். அடுத்தது ஹேவ் கன்சைஸ் வெல் தாட் அவுட் ரெஸ்பான்சஸ். அதுக்கு நம்ம என்ன மாதிரியான பதில் கொடுக்கணுங்கிறதையும் நம்ம முன்னாடி யோசிச்சு வச்சுக்கலாம். அடுத்ததா ஆக்டிவ் என்கேஜ்மெண்ட். என்கரேஜ் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் த ஆடியன்ஸ். நான் பேசி முடிச்சுட்டேன், யாரும் என்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது. ஆடியன்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நம்ம அவங்கள ஊக்குவிக்கணும். அடுத்தது பி ஓப்பன் டு ஃபீட்பேக். நம்ம பேசினதனுடைய ஃபீட்பேக் வந்து எப்படி இருந்தாலும், பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் அதை நம்ம ஏத்துக்கக்கூடிய மனநிலைமையில இருக்கணும். பேச பேசதான் நம்ம வந்து நம்மளுடைய கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணிக்க முடியும். இப்ப நம்ம அடுத்ததா ஃபார்மல் கம்யூனிகேஷனுடைய எக்ஸாம்பிள்ஸ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிசினஸ் பிரசன்டேஷன்ஸ், அதாவது வணிக விளக்க காட்சிகள். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா போர்டு மீட்டிங்ஸ், குழு கூட்டங்கள், கிளையண்ட் பிரசன்டேஷன்ஸ், அப்புறம் ப்ராஜெக்ட் அப்டேட்ஸ் இதெல்லாம் வரும். அடுத்ததா அகாடமிக் லெக்சர்ஸ், கல்வி விரிவுரைகள், அப்புறம் கிளாஸ் ரூம் லெக்சர்ஸ், வகுப்பறை விரிவுரைகள், கான்ஃபரன்ஸ் பிரசன்டேஷன்ஸ், மாநாட்டு விளக்க காட்சிகள், அப்புறம் ரிசர்ச் செமினார்ஸ், அதாவது ஆராய்ச்சி கருத்தரங்குகள். அடுத்ததா பாத்தீங்கன்னா பப்ளிக் ஸ்பீக்கிங் ஈவெண்ட்ஸ், பப்ளிக்ல பேசுறோம் இல்லையா அதெல்லாம், அதாவது ஃபார்மல் ஈவெண்ட்ஸ், பொது பேச்சு நிகழ்வுகள், அண்ட் ஸ்பீச்சஸ் ரெக்வயரிங் அ ப்ரொஃபஷனல் டோன், ஒரு தொழில்முறை தொனி தேவைப்படுகிற விழாக்கள் மற்றும் பேச்சுகள். Conclusion. Formal communication in speaking is thus a crucial skill for success in various aspects of life, especially in professional and academic settings. வாழ்க்கையில பல்வேறு அம்சங்கள்ல, குறிப்பாக தொழில்முறை மற்றும் கல்வி அமைப்புகள்ல பேசுறதுல முறையான தகவல் தொடர்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான திறமையாகும். By understanding its importance, characteristics and key components, individuals can enhance their ability to convey information effectively and leave a positive impact on their audience. ஃபார்மல் கம்யூனிகேஷனுடைய முக்கியத்துவம், குணாதிசயங்கள் மற்றும் முக்கிய கூறுகளை புரிஞ்சுக்கிறது மூலமாக தனிநபர்கள் தகவலை திறம்பட வெளிப்படுத்தும் திறனை மேம்படுத்தலாம் மற்றும் அவங்களுடைய பார்வையாளர்களுக்கு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கறத திட்டம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாப்பி லேர்னிங்.